ஒரு கிரிமினலுங்க, ஒரு மோசடி பேர் வழி. செந்தில் பாலாஜிலாம் வெள்ளையும் ஜல்லையுமா வந்து பொது வெளியில் பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. 1000 பேர்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு 100 பேருக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு அதுக்கப்புறம் காசை திருப்பி கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இந்த ஏழைகள் மக்கள் தானே, இவங்களை கொள்ளை அடித்த கொள்ளக்காரன் செந்தில் பாலாஜி. வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றியும் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாத பற்றியும் முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ இந்த கரூரில் அந்த 31 பேர் கொடுத்ததுக்கு வந்துட்டு ஆமா காலையில வந்துட்டார். நான் ஓடவும் இல்லை, ஒளியும் இல்லை. 2016 சிங்கப்பூர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இந்த பாருங்க கபாலியில் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு. இந்த சதியில் இருக்கிற ஆட்கள் சிங்கப்பூர்ல இருக்காங்கன்றாரு போலீஸ் துறை சொல்லுது. இவர் சிங்கப்பூருக்கு போயிட்டு இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு. குதிரை வியாபாரம்னாங்க. கடைசியில் குதிரை வியாபாரம் பண்ணிட்டு இருந்ததே இவங்க தான். நான் இருக்கிறேன், எவனா கேட்டால் சொல்லுங்க அப்படின்னு எந்த முதலமைச்சருக்கு திராணி இருக்கு? பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். கட்டியவனை விட்டு விட்டு சுகத்துக்காக கண்டவன் கிட்ட போயிட்டாங்க. இதை விட ஆபாசமா ஒருத்தன் பேச முடியுமாங்க? இவங்கெல்லாம் பேசுறாங்க. அவர் வந்து கொத்து பராட்டோன்னு பேசிட்டாராம் கரூர் மீட்டிங்ல. எப்போ கோவம் வரும்னா, நம்ம கிட்ட நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்கு காலுங்கீழே உட்காந்துருந்தால் நமக்கு எதிரான கூட்டத்துக்கு போயிட்டு அவன் மேல்தான் கோவம் வரும் நமக்கு. அந்த மாதிரி தான் விசிகாவையும் மற்றவங்களையும் இவங்க நினைக்கிறாங்க திமுக. நான் வந்து மக்களுக்காக நின்னேன், ஆனா அன்னைக்கு வந்து அவர் ஃப்ளைட் ஏறி போய் ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அயோக்கிய தானே. இவர் மக்களுக்காக நின்னதால தான் இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது ஏழை பாழைகள், இந்த ஓட்டுநர், நடத்துனர், மெக்கானிக்குக்கெல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் வாங்கின ஒரு கிரிமினலுங்க, ஒரு மோசடி பேர் வழி. செந்தில் பாலாஜிலாம் வெள்ளையும் ஜல்லையுமா வந்து பொது வெளியில் பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. டிரைவர் வேலைக்கு யாருங்க வருவாங்க? யார் வருவாங்க? பணக்காரன் பிள்ளைங்கள வரும். வசதி வாய்ப்பு படித்தவங்கலாம் இன்ஜினியர் ஆக்கியிருப்பாங்க. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, அதே போல் கீழ்த்தட்டில் சமூகத்தில் இருக்கிறவங்க தான் ஓட்டுநர் வேலை, நடத்துனர் வேலைக்கு. அவங்கிட்ட போயிட்டு நீ லஞ்சம் வாங்கி, லஞ்சம் வாங்கினது கூட இப்போ எப்படின்னா, நீ மந்திரியாக இருக்கிற, உனக்கு 100 வேக்கன்சி தான் எடுக்க போகிறேன்னா அந்த 100 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கி அந்த 100 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. நீ என்ன பண்ண? நீ 1000 பேர்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு 100 பேருக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு அதுக்கப்புறம் காசை திருப்பி கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. காசையும் கொடுக்கல, வேலையும் கொடுக்கலன்னு தான் அவன் கோர்ட்டுக்கு போனாங்க. பாதிக்கப்படும் அவங்க ஏழைகள் இல்லையா? இந்த ஏழைகள் மக்கள் தானே, இவங்களை கொள்ளை அடித்த கொள்ளக்காரன் செந்தில் பாலாஜி. இவர் வந்து மக்களுக்காக போராடுறாம. எலக்ட்ரிசிட்டி போர்டில் இந்த ஆள் அடிச்சிருக்கிற கொள்ளை, டாஸ்மாகில் இந்த ஆள் அடிச்சிருக்க கொள்ளையெல்லாம் 1000 கோடிகளுக்கு மேலே. அதனால் அவரை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க. அந்த ஆளுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கே அருகதை கிடையாது. மக்களை பற்றி பேசுறதுக்கு யோகியதை கிடையாது. இப்போ இந்த இதை பற்றி கூட சொன்னாங்க. அதாவது இந்த வேலை வாய்ப்பெல்லாம் போயிடுது, இவங்களுக்கு 31 பேர் கொடுக்குறதால லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் வேலைக்காக காத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்லாம் எழுதிட்டு அதெல்லாம் போயிடுதுன்னாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். அதாவது திமுகவில் இளைஞர்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்பதை பற்றி இப்போ ரொம்ப அக்கறையாக இந்த 31 பேர் கொடுக்குறத பேசுகிறாங்களே, இவங்க ஆட்சியில் ஏன் இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கலை? இல்லை இருந்த வேலை வாய்ப்புகளை ஏன் வந்து மக்களுக்கு ஒரு அதாவது நியாயமாக கொடுக்கல? 2 விஷயம். ஒன்று, எலக்ட்ரிசிட்டி போர்டு, மின்சார வாரியம். அதில் இன்றைக்கி 1,40,000 பேர் இருக்கணும்னு கணக்கு போட்டு சொல்கிறாங்க அந்த தொழிற்சங்கம், நிர்வாகம் எல்லாரும். ஆனால் என்ன, எவ்வளோ பேர் இருக்காங்க? 70,000 பேர் தான் இருக்காங்க. அதாவது பாதிக்கு பாதி காலியாக இருக்குது. இது என்ன நேத்தாயிட்டாங்களா காலியா? திமுக ஆட்சி காலத்திலேயே இது இருந்திருக்கு. சொல்லப்போனால் அந்த தொழிற்சங்கம் நமக்கு தெரியுங்க, அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, வருஷத்துக்கு 3000 பேர் ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்களாம்.
அப்படின்னா இவங்க ஆட்சி காலத்தில் குறைஞ்சது 15,000 பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்கல்ல. நீங்கள் அந்த 70,000 ஃபில்அப் பண்ண வேணாம், இந்த 15,000 ஃபில்அப் பண்ணியிருக்கலாம்ல. எவ்வளோ ஃபில்அப் பண்ணாங்கதுங்க? 365 போஸ்ட் இந்த 5 வருஷத்தில். வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றியும் இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாத பற்றியும் முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ இந்த கரூரில் அந்த 31 பேர் கொடுத்ததுக்கு ஏன் நீங்கள் 5 வருஷத்தில் இந்த 70,000 ஃபில்அப் பண்ணி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கலாம்? நம்பர் 1. ஏன் சொல்லணும்னா மக்கள் மேலே அக்கறைன்றதெல்லாம் டுபாகூருங்க, இதெல்லாம் பொய். இந்த பழைய கதையெல்லாம் இனி எடுபடாது மக்கள்கிட்ட. 2வது KN நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அமைச்சராக இருந்தார், உள்ளாட்சி நகராட்சிக்கெல்லாம். அதில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் மட்டும் ஒரு 2200 போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணாங்க திமுக ஆட்சி காலத்தில். அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், இப்படி. இதுக்கு வந்துங்க ஒரு வேலைக்கும் இன்டர்வியூ வச்சு நேரு அவர்கள், நான் சொல்ல இடி சொல்லியிருக்கு 290 பக்கத்தில், எஃப்ஐஆரையும் இப்போ போட்டாங்க, 35 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காருங்க. அங்கே கல்லா கட்டினா தான் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே ரிலீஸ் ஆகும். அதை வந்து இவர் நேருக்கு ஒரு இவர் இருக்கார், எல்லாருக்கும் இந்த உறவினர்களை வச்சுக்கிட்டு அன்பில் மகேஷ்லேருந்து எல்லாரும் நல்லா கொள்ளை அடிச்சிருக்காங்க. அப்போது 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் 2000 போஸ்ட்டுக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, நான் நேர்மையாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி கல்வி தகுதி உள்ளவனுக்கு 35 லட்சம் ரூபாய் இல்லைன்னா வேலை இல்லைன்னு பண்ணிட்டீங்களே. இதெல்லாம் நீங்கள் தானேப்பா பண்ணீங்க திமுக ஆட்சியில். உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது வேலை வாய்ப்பை பற்றியும் ஏழைகள் கஷ்டத்தை பற்றியும் காத்திருக்கிறார்கள் பேசுறதுக்கு? புரியுதா? நான் சொன்ன ஒரு 2 விஷயத்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் எடுத்தோம்னா நாரிடுவாங்க. சரி, இந்த லிஸ்ட்ல வந்து இன்னொருத்தரை விட்டுட்டீங்க, ஏவா வேலு அவர்கள். மலேசியாவிலேருந்து வந்துட்டாராம். வந்துட்டு காலையில வந்துட்டார். நான் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. 2016 சிங்கப்பூர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இந்த பாருங்க, கபாலியில் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு தெரியல. கூப்பிட்டுருக்காங்க, போட்டோம். போடாத ரோடுக்கு 3 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ண ஆட்சி இல்லை இது. அதாவதுங்க, ஒரு ரோடு போட்டாதானே, போட்டதுக்கு பிறகு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி தரம் தராதரம்லாம் பார்த்துட்டு தானேங்க கவர்மெண்ட் வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன தெரியுமா, ஃபண்டு எப்போவோ கொடுத்தாச்சு, அவன் வேலையே செய்யலை. இதை யாரோ ஒருத்தர் பேசிட்டார், இந்த மாதிரி நடக்குதுன்னு வந்து, இது என்னடா இது வம்பா போச்சுன்னு ராத்திரியோட ராத்திரியா சும்மா பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி போலீஸ் காவலோட இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏவா வேலு வந்து பஸ் கண்டக்டரோ டிரைவராக இருந்தார்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு அவர்கிட்ட 20,000 கோடி இருக்குதுன்றாங்க. எனக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலையும் அதை சுற்றியும் எல்லாம் போட்டு வளைச்சி போட்டு வச்சுருக்காரு. இன்றைக்கி நான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்களே ஒரு மிகச்சிறந்த மருத்துவமனைக்கு ஓனரு, சென்னையில் இல்லாத வைத்தியம் எதுவும் இல்லை, ஏன் சிங்கப்பூரில் வைத்தியம் பார்க்குறீங்க? ஊருக்கு தான் உபதேசம் இல்லையா? உங்களுக்கு இல்லை. நீங்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க, உங்கள் சொந்த மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க, போய்க்கலாமே. ஏங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் வந்துட போதுன்னு பயந்துன்னு போனாங்க. இப்போ அநேகமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க முன்ஜாமீனுக்கு. செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏ தானே, திருடானா நீ, கொள்ளைக்காரனா நீ? 6 நாள் அப்ஸ்காண்டா நீ, மொபைல் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப். அப்போ உங்கள் மக்கள் பிரதிநிதிகள் உன்னை யார் கூப்பிடுவாங்க? மக்கள் எப்படி கூப்பிடுவாங்க? இன்னைக்கு வந்து அவர் வந்து போடுறாரு இல்லையா? ஏன் 6 நாளாக ஏன் பதுங்கி இருந்த? ஏன் பதுங்கின? மடியில் வந்து உனக்கு கனம், அதனால் பயம், வெளியே வந்தால் பிடிக்க போகிறாங்கன்னு. இப்போ 13 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குதிரை வியாபாரம், இந்த திருடன் வந்துங்க திருடிட்டு எல்லாரும் கத்திட்டு போனால் இவனை திருடனை பிடிங்க, திருடன் இவனும் கத்தின்னு ஓடுவான். அந்த மாதிரி திமுக காரங்க குதிரை வியாபாரம்னாங்க. கடைசியில் குருதை வியாபாரம் பண்ணிட்டு இருந்ததே இவங்க தான். அதனால தான் இந்த ஆட்சி 6 மாதம் நீடிக்காது, 3 மாதம் தாங்காது. 6 மாதத்தில் தேர்தல் வரும், தயாராகுங்கள்னே ஸ்டாலின் பேசினார்னா அதுக்கான ஏதாவது நியாயங்கள் இருக்கா, காரணங்கள் இருக்கா? ஒன்றும் இல்லை.
ஆனால் இவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, 35 கோடியிலேருந்து 50 கோடி ஒரு எம்எல்ஏ வளைக்கிறதுக்குன்னு. இப்போ 13 பேர் அரெஸ்டட், சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கு. இப்போ வேலு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு. இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்களேன், இந்த சதியில் இருக்கிற ஆட்கள் சிங்கப்பூரில் இருக்காங்கன்றாரு போலீஸ் துறை சொல்லுது. இவர் சிங்கப்பூருக்கு போயிட்டு இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு. ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குதா அது எனக்கு தெரியல. ஆனால் நேற்று நாமக்கல்ல யாரோ டாக்டரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஆள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 11 இப்போ 13 ஆயிடுச்சு. தோண்ட வந்துட்டு இருக்குது. அவங்க கிட்ட இருந்து 70 லட்சமோ 60 லட்சமோ கேப்சர் பண்ணியிருக்காங்க போலீஸு. அப்போ இந்த தாவேக ஆட்சி ஊழலுக்கு எதிராக, கொள்ளைக்கு எதிராக நிற்கிது, உறுதியாக நிற்கிது, விசாரணையை தொடங்குதுன்னு ஒன்றும் செந்தில் பாலாஜி அண்ட் அவருக்கு யார் ஒர்க் கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் செந்தில் பாலாஜி அண்ட் இஸ் பிரதர் இதில் இறங்கிட்டாங்க. அதன் விளைவு தான் இப்போ இவ்வளோ கேஸ் மாட்டியிருக்கு. இப்போ குதிரை வியாபாரம் பண்ணவங்க தான் சோபா மாடல் அரசுன்னு பேசிட்டு திரிஞ்சாங்க, குதிரை வியாபாரம் நடக்குதுன்னெலாம் சொன்னாங்க. ஸோ இதை பாருங்க, எல்லாம் வெளியே வராங்க. வெயிட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ். இவங்க எவ்வளோ அடித்து சேர்த்துருக்காங்க. பட்ஜெட்லேயே ஆட்டையை போட்ட ஆளுங்க தானேங்க. எல்லாம் வெளியே வரும். எல்லாம் உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும். ஊர் மக்கள் பணத்தை கொள்ளை அடித்தா நீ அனுபவிக்கணும். இது வெறும் ஜெயில் தண்டனை போட்டால் போதாது. விஜய் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அவங்க பணத்தெல்லாம் இந்த மாதிரி இல்காட்டன் வெல்த் இருக்கு இல்லையா, இந்த கொள்ளை அடித்து சொத்து குவிச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அரசாங்க கஜானாவில் சேர்க்கணும். இல்லைன்னா போய் 3 மாதம் ஜெயிலுக்கு போய், இல்லை 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை விடக்கூடாது. ஸோ அதனால் லஞ்சத்துக்கு எதிராக இன்றைக்கி அவர் வந்து எஸ் டிக்ளேர்ட் எ வார். பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு பேப்பரில் பார்த்தேன், பொதுமக்கள்கிட்ட அவ்வளோ வரவேற்பு வந்திருக்கு. நான் இருக்கிறேன், எவனா கேட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு. எந்த முதலமைச்சருங்க திராணி இருக்குது? நம்ம எவ்வளோ முதலமைச்சரை பார்த்துருக்குறோம். திமுக அதிமுகவில் சொல்கிறோம், யாருமே அப்படி சொன்னதில்லை இது வரைக்கும். எப்படிங்க சொல்ல முடியும்? இவங்களே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனில் தானே இருந்தாங்க. இவங்க போய் எப்படி ஊழலுக்கு எதிராக பேச முடியும்? ஒரே ஒரு முதலமைச்சர், அஃப்கோர்ஸ் காங்கிரஸில் விட்டுருங்க, அந்த பீரியட் விட்டுருங்க, 67க்கு முன்னால், 67லேருந்து இன்னை வரைக்கும் எந்த சீஃப் மினிஸ்டராவது இந்த மாதிரி பொது வெளியில் வந்து லஞ்ச ஊழல் செய்கிறவனை விடாதீங்க, நான் விடமாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காங்களா? சும்மா பேசவாது பேசியிருக்காங்களா? ஏன்? இவங்க வாழ்வதே லஞ்சத்தில் தானே. அதனால் வந்துங்க ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வந்திருக்குங்க. அதனாலேயே இந்த ஆட்சியை எவ்வளோ சீக்கிரம் கவுத்துடணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா சேருவாங்க, கேங்கப் ஆவாங்க. அந்த ஆபத்தும் இருக்குது. அதாவது வந்து அண்ணன் சீமான்லேருந்து இந்த பக்கம் இபிஎஸ்ஸு, இவர் ஸ்டாலின், உதயநிதி, எல்லா திருடனுங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்லவன் எப்படி வந்துடலாமா? அதனால் மிகப்பெரிய அளவுக்கு சவால் இருக்கும் விஜய்க்கு. சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இப்போது டிடிவி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ டிடிவி மாதிரி ஒரு உத்தம புத்திரனை உலகத்திலே திமுக அதிமுக கூட ஒன்று சேரலாம் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொல்கிறேன், எல்லா திருட்டு பசங்களும் ஒன்றா சேருவானு. சார் அவர் அப்படி சொன்னாலுமே இந்த பக்கம் நீங்கள் திருமாவளவன் எடுத்தீங்கன்னா திமுகவும் தாவேக்காவும் கூட ஒன்று சேரலாம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் ஒன்று சேரலாம்லாம் சொல்லுங்க, தப்பா சொல்லாதீங்க. ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும், ஒரே அணியில இருக்கலாம்னு சொன்னாங்க. ஒரே அணியில இருந்தா நல்லா இருக்கும். ஒன்று சேர்றது வேற, அதிமுகவும் அமமுகவும் ஒன்னா சேர்றது வேற, திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்றது வேற, ஒரே அணியில் இருப்பது என்பது வேற. இந்தியா கூட்டணியில பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள்லாம் இப்போ கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒருத்தர் எதிர்த்துக்கிறாங்க அந்த மாநில அரசியல். ஆனால் தேசிய அரசியலில் 2 பேரும் சேர்ந்து மோடி எதிர்க்கிறாங்கல்ல இந்தியா கூட்டணி. அதுபோல் வெஸ்ட் பெங்காலில் சிபிஎம்மும் திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே தேசிய அரசியலில் எல்லாம் ஒன்றா ஆகுறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் தாவேகா திமுக ரெண்டுமே பாஜக எதிர்ப்புல இருக்கிறதால ஒன்றா இருக்கலாம் அப்படின்னா அது நடக்காதுங்க. ஏன்னா ஒரு உரையில் இரு கத்திகள் இருக்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்து கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் ஒரு ஆள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாருன்னா
2 பேரும் என்ன கேட்பாங்கன்னா, அந்த அம்மா எப்போ வந்துட்டு போன பிறகு தான் இவர் வருவார். இவர் போயிட்டாரான்னு அந்த அம்மா கேட்டுட்டு தான் அது வீட்டிலேருந்தே கிளம்பும். அந்த மாதிரி ஒரு அதாவது என்னன்னா எதிரி மாதிரி பார்க்குறாங்க. கட்சிகளிடையே விமர்சனம் இருக்கலாம், அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எதிரியாக பார்க்குற மனப்பான்மை தமிழ்நாட்டில் தான் உண்டுங்க. தமிழ்நாட்டில் யாரோ சொன்னாங்க நேற்று, ஏதோ தொலைக்காட்சி பேட்டியில் தான், இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நம்ம தம்பிதுரை இருக்கார் இல்லையா, அதிமுக முன்னாள் துணை சபாநாயகர் லோக்சபாவில், அவர் பொண்ணு கல்யாணத்துக்கோ பேத்தி கல்யாணத்துக்கே அவர் போக முடியலையா. ஏன்னா அது திமுக காரங்க அந்த கல்யாணம் குடும்பமாக என்ன. அதாவது நம்ம கட்சிகள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்துன்னு தானே அரசியலுக்கு வராங்க. உங்கள் பாதை வேறு வேறு பாதையாக இருக்கலாம், ஆனால் யாரும் வந்து மக்களுக்கு எதிரான அரசியல் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க வாயில், எல்லாமே மக்களுக்காக தானே சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் இல்லைங்க. அது வடநாட்டில் இருக்குது, மற்ற பகுதிகளில் இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாது. ஒன்று நீ இங்கே இருந்தாரு, இல்லைன்னா அங்கே ஓடி. இன்னும் ஆனால் 9 வருஷம் இவங்க கூட பயணம் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி கட்சிகள். வெளியே வந்தவொன்னே என்னெல்லாம் பேசுகிறாரு பாருங்க உதயநிதி. உதயநிதியாவது சோபாகுபான்றாரு, ஆனால் ராஜா என்ன பேசினார், துணை பொதுச் செயலாளர் திமுக, கட்டியவனை விட்டு விட்டு சுகத்துக்காக கண்டவன்கிட்ட போயிட்டாங்கன்ற. இதை விட ஆபாசமாக ஒருத்தன் பேச முடியுமாங்க? இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அவர் வந்து கொத்து பராட்டோன்னு பேசிட்டாராம் கரூர் மீட்டிங்கில். நான் கொளத்தூரில் 5 நிமிஷம் தான் பேசினேன், அங்கேயே கொத்து பராட்டா பண்ணிட்டாங்கன்னு பேசுகிறாராம். ஓடி விட்டார், ஒளிஞ்சு விட்டார்னா இதில் என்னங்க இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த ஆள் பேசினார் இந்த ராஜா, இன்னைக்கு பேசி ஏதோ ஒரு காணொலி, முட்டாள் முதலமைச்சர். அப்போ ஒரு முட்டாளை தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அறிவாளி ராஜாவை, அறிவாளி ஸ்டாலின், அறிவாளி உதயநிதியை மூலையில் உட்கார வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு முதல்வர் பதவிக்கு வந்து மரியாதை கொடுக்கணுங்க, காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. மக்கள் அவரை வந்து ஆதரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். 2 நாளைக்கு முன்னால் கூட ஒரு திமுக நண்பர் ஒரு நேர்காணலில் எதுலேயோ டிபேட்டில் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, முன்னாள் நடிகர் விஜய், முதல்வர் இப்போ இல்லை, முன்னாள் நடிகர் விஜய் போட்டாங்க. உதயநிதி இந்நாள் நடிகரா இல்லை மேனாள் நடிகராது? அவர் வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி, அவர் பேசுகிறார். அவருக்கு முன்னாள் துணை முதல்வர்னு போடாலும் போடலாம் சார் உதயநிதிக்கு. அதாங்க அது. ஆனால் இந்நாள் முதல்வரை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா திமுக ஆட்கள், இந்த ராஜா இந்த ஆள் ஒரு ஊழல் பெருச்சாலி, 2G ஸ்கேமில் எங்கள் பிஎஸ்என்எல் எங்கள் இது பிஎன்டி டெலகாமை வந்து நாசம் பண்ணதில் தயாநிதி மாறனும் ராஜாவும் தான் இது என்ன பிள்ளையார் சுழி போட்டவங்க. இன்றைக்கி பிஎஸ்என்எல் வீழ்ந்து கிடக்குதுன்னா அதுக்கு பல காரணங்கள், இன்றைக்கி மோடி அரசு மற்ற கொள்கையெல்லாம் இருக்குது. ஆனால் இதை வீழ்த்துந்தில் பெரும்பங்கு ஆற்றுந்து திமுக அமைச்சர்களாக இருந்த தயாநிதி மாறனும் ராஜாவும் தான் தொடங்கி வச்சாங்க வீழ்ச்சிக்கு காரணத்தை. அதனால் இந்த ஆள்லாம் வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இன்னும் ஜெயிலில் வந்து அவர் தப்பிச்சு தான் அவர் நிரபராதி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் அப்பீலில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அது எப்படி தப்பிச்சாங்கன்னா பிஜேபி தான் தப்ப வச்சது. அதுக்கு அந்த 2G ஸ்பெக்ட்ரம் நேர்மையாளர் மன்மோகன் சிங்கை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான், அவங்க பர்பஸ் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த 2G ஸ்கேமில் கனிமொழியும் ராஜாவும் மட்டும் குற்றவாளி இல்லை, ஜெயிலில் இல்லை. இன்னும் ஒரு 7-8 தொழிலதிபர்கள், அதுவும் இவங்களுக்கு வேண்டப்பட்ட தொழிலதிபர்கள்லாம் மாட்டியிருந்தாங்க. ஏன்னா அந்த அரெஸ்ட்லாம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஸோ நெல்லுக்கு பாயும் தண்ணீர் புல்லுக்கும் பாஞ்ச மாதிரி அந்த தொழிலதிபர்களெல்லாம் காப்பாற்றுவதற்காக சிபிஐ அந்த வழக்கை சரியாக நடத்தலை, நீர்த்து போக வச்சாங்க. அதனால் தப்பிச்சு இவங்க வந்தாங்க 2 பேரும் வெளியே. அந்த இவரே சொன்னார், ஸ்பெஷல் கோர்ட்டு ஜட்ஜியே சொன்னார், ஒரு பேர் கங்குலின்னு நினைக்கிறேன், அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் கடைசி நாள் வரை காத்திருந்தேன் சிபிஐ கிட்டேருந்து ஏதாவது ஆதாரங்கள் ஆவணங்கள் கொண்டு வந்து கொடுப்போம். எப்படி கொடுப்பான்? அவன் தான் காப்பாற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டானே, அவன் பர்பஸ் முடிஞ்சு போச்சு. ஆட்சியில் அரசியல் ஆதாயம் மன்மோகன் சிங்கை தோக்கடிச்சா 2Gயை காட்டி.
வந்ததுக்கப்புறம் அவன் ஆளுங்க தானே எல்லாம் மாட்டி இருக்குது, காப்பாற்றுறாங்க. ஸோ அதனால் அப்படி பொழைச்சால் இந்த ராஜா, இவரை பற்றி நம்ம பேசணும்னா நம்ம வாய் வந்து நம்ம அப்புறம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கோம். அவர் வந்து ஒரு முட்டாள் முதலமைச்சர்னு பேசுகிறார். உனக்கெல்லாம் என்ன யோகியதை இருக்குது? அதனால் வந்துங்க, நீங்கள் ஏதோ சொன்னீங்க இல்லையா, அதாவது திமுக வந்து பாஜகவோட கைகோர்ப்பதற்கான காலம் கனிந்து வருகிறது. ஏற்கனவே இருந்தவங்க தானே சார் அவங்க. அது அப்போ இருந்தாங்க 4 வருஷம். அது வந்து கேட்டால் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு. அப்போ மற்றவன் போய் கை கொடுத்தான்னா அவனை வந்து அடிமை, அமித்ஷாவின் அடிமைன்னுவாங்க. இவங்க போய் வாஜ்பாய் காலில் உட்காந்துட்டு இருந்தப்போ இவங்க வந்து இல்லை, தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாளைக்கான் தான் சொல்லுவாங்க பாருங்க. நாட்டை காப்பாற்றுவதற்காக நாங்கள் மோடிக்கு கை கொடுத்தோன்னு சொல்லுவாங்க. குச்ச நாச்சம் இல்லாத பேசுவாங்க. அதனால் பாஜகவோடு அவங்க போய் சேர்றது உண்மையில் நடக்கும். இப்போ திருமாவளவன் வந்து இது தெரியாமல் அவர் பேசிட்டு தெரிகிறாரு, எல்லாம் ஒன்றாக. அவர் இந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அவரு தடுமாறுகிறாருங்க பாவம். என்ன அவர் கட்சி அவர் காப்பாற்றணும் இல்லை, அவர் கட்சி 2ஆக இருக்குங்க. எனி டைம் இட் கேன் ஸ்பிளிட். ப்ரோ டிஎம்கே அது வந்து கட்சி வந்து கலகலத்து போயிருக்குங்க. ஏன்னா எல்லாம் 9 வருஷம் அனுபவிச்சிருக்காங்க, கொடுக்கல் வாங்கல் எல்லா விதமான இதையும். அதனால தான் அவங்களால இப்போ கூட என்ன அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லிவிட்டு தான் வந்தேன், அதனால தான் உங்களை தான் சோபா மாடல்னு உதயநிதி முதல்ல அடித்தார். எப்போ கோவம் வரும்னா, நம்மக்கிட்ட நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்கு காலுங்கீழே உட்காண்ட்ருந்தால் நமக்கு எதிரான கூட்டத்துக்கு போயிட்டு அவன் மேலே தான் கோவம் வரும் நமக்கு. அந்த மாதிரி தான் விசிகாவையும் மற்றவங்களையும் இவங்க நினைக்கிறாங்க திமுக. அதனால் திருமாவளவனை பற்றி நம்ம ஏன் பேசணும்? பாவம், அவர் வந்து துணை முதல்வர் ஆகணுன்றாங்க அவங்க கட்சியில். அவர் மாநில அரசியலுக்கு வரணும்னு விரும்பினார், அதை கூட கெடுத்தது திமுக தான். அவரும் வெளியாக சொல்கிறார் வெளிப்படையா. ஏன் அவர் மாநில அரசியலுக்கு வந்திருக்கலாமே? அவர் தானே விசிகாவினுடைய தலைவர். அவர் ஏன் வந்துட்டு திமுகவுக்கு? திமுக கூட்டணி தானேங்க. எதை கேட்டாலும் ஏவா வேலு பேசினாரு. இப்போ இவ்வளோ பேசுகிறார திருமாவளவன், இதெல்லாம் வந்து நட்பு ரீதியாக இருக்கலாம், நம்ம வந்து பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ஆட்சி அரசியல் வேறு, அப்படி இப்படின்லாம் வார்த்தை ஜாலம் பண்ணுறார. டிசம்பர் 6 2 வருஷத்துக்கு முன்னால் ஆனந்த விகடன் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, எல்லாருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர்னு. அந்த புத்தகத்தை விஜய் வெளியிட்டு திருமாவளவன் பெற்றுக்கொள்வதாகத்தான் ஒரிஜினல் ஏற்பாடு. இவர் போவே இல்லையா? ஏன் போல தெரியுமா? ஏவா வேலுலேருந்து திமுக ஆட்கள்லாம் நீங்கள் அதில் போனால் அது போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அப்போ இவர் சொல்லியிருக்கலாமே திமுக ஸ்டாலின்கிட்டையும் ஏவா வேலு, ஏங்க உங்கள் கூட்டணி வேறங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு புஸ்தக வெளியிட்டு கல்யாணத்துக்கே போவானான்னா போக மாட்டார் போல இருக்கு. போல இல்லை, இன்னைக்கு பேசுகிறாருல்ல அவர், இது வேறு அது வேறு, நட்பு வேறு, பழக்கம் வேறு, அரசியல் வேறுன்னு. அப்போ சொல்ல வேண்டியது தானே ஏவா வேலுக்கிட்ட திமுக காரங்கிட்டலாம், ஏங்க நான் ஒத்துக்கிட்டேங்க, அது வந்து நான் போனால் தாங்க முறையாக இருக்கணும். ஆதவ அர்ஜுனாவை நீ போன்ட்டாரான். ஏன்னா நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, திமுகவின் அடிமையாக மாற்றி விட்டார்கள் கூட்டணி கட்சிகளை. கூட்டணின்னா ஈக்குவலாக தானேங்க இருக்கணும். நீங்கள் ஒன்றும் அடிமை இல்லையே. இப்போ இடதுசாரி கட்சிகள் முடிவு எடுத்தாங்க, வெளியே வந்துட்டாங்கல்ல. முஸ்லீம் லீக் முடிவு எடுத்தாங்க, வெளியே வந்துட்டாங்கல்ல. ஏன் இவர் 9ஆம் தேதி வரைக்கும் ஸ்டாலின் வீட்டையே சுற்றிட்டு இருக்காரு? இப்போ ஒரு கூட்டணி என்பதையும் தாண்டி உறவுகள் அதிகமாக நெருக்கமாயிடுச்சு. அதனால் இந்த கட்சியில் வந்து தலைவர் விசிக தலைவர் காட்டு மன்னார் கோயிலில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது அசம்பிளி எலெக்ஷன்லன்னு திமுக முடிவு எடுக்குது. இது எவ்வளோ அசிங்கமான விஷயம். அது அவரே சொல்கிறாரு, எனக்கு அழுத்தம் இருந்தது, கூட்டணியின் தலைமை தாங்க திமுக அதை விரும்பவில்லை. அவன் என்ன விரும்புறது? உன் கட்சியில் என்ன முடிவெடு நீ, அதானே நீங்கள் பேசணும். அப்போ ஒரு குழப்பத்தின் மொத்த உருவமாக அவர் இருக்கார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டிஃபிகல்ட்டிஸு. அவர் கட்சியும் காப்பாற்றணும். வாராது வந்த மாமணி போல் ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சிருக்கு அந்த கட்சிக்கு பல வருடங்களுக்கு பிறகு. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்ட முதல் கட்சியே விசிக தான்.
ஆனால் அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னப்போ கிண்டல் பண்ணார் விஜய். விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் ஒரு பாம் போடுறேன்னு போட்டார் இல்லைங்களா கடைசியாக பேசும்போது, நம்ம ஆதரிக்கிற கட்சிகளுக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்னு. அதை மறுநாள் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணது வேற யாரும் இல்லை, திருமாவளவன் தான். இப்போ அவர் வந்துங்க அவருடைய தடுமாற்றம் இருக்கிறார், அவ்வளோதான். நல்ல ஆள், சிந்தனையாளர், தலித் மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், பேச்சாளர், எழுத்தாளர், எல்லாம் ரைட்டு. ஆனால் எல்லாம் இருக்குது, கடைசியில் இது வந்து ஒரு சிக்கலாயிடுது. தடுமாறுறீங்களா, நட்புன்றீங்க. ஏன் இதை ஏன் அன்னைக்கு காட்டல? அம்பேத்கர் புஸ்தகம், உங்கள் தலைவர் தானே அம்பேத்கர், ஜனநாயகன் கதை வசனம் புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிடலையே இல்லையா? அதுவும் ஆனந்த விகடன்ற ஒரு பத்திரிகை, புகழ்பெற்ற பத்திரிகை நிறுவனம். ஸோ திருமாவளவன் பேசுறது ஒன்று, நடந்துக்கிறது ஒன்றா இருக்குது. ரொம்ப சிக்கல் தாங்க இது. அவர் வந்து இந்த திமுகவை அப்படி பண்ணிக்கணும், இதையும் இடிக்கக்கூடாது, 2 பேரும் ஒன்றா இருக்கணும். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்னு இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்கள் திமுக ஊழல் சக்தியா இல்லையா? திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? வாய் திறக்கிறாரா? ஊழல் சக்தியா இல்லையாங்க? இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. ஊழலே செய்ய முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த பள்ளி கல்வித்துறை, எஜுகேஷன், அதில் 400 கோடி அடிச்சுட்டு ஒருத்தன் உள்ளே போய் உட்காந்துருக்கான், அரசகுமார்னு திமுக நிர்வாகி. இப்போ அன்பில் மகேஷ் எல்லாரும் மாட்ட போகிறாங்க. அப்போ ஊழலை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் வாய் திறக்கலாம்? இவ்வளோ ஊழல் நடக்குது, அவங்களுக்கு தெரியாதா? இல்லை அவங்களுக்கு பங்கு வந்துடுச்சா? இப்போ விஜய் வந்து அந்த உடல் மொழி சரியில்லை, அது அப்படி பேசியிருக்க வேணான்னு வீரபாண்டியன் பெரிய விளக்கம் டெய்லி கொடுத்துட்ருக்கிறார்ல, சண்முகம் நிறைய விளக்கம் கொடுக்குறாருல. இவங்கெல்லாம் 5 வருஷம் திமுக ஆட்சியில் நடந்த கொள்ளை, பகல் கொள்ளை, மக்கள் அரசு கஜானாலேருந்து பணம் வாரினானுங்களா? வாயை திறந்தீங்களா? கூட்டணி தர்மம் இல்லையா? இப்போ கூட்டணி தர்மம்லாம் இல்லை. ரொம்ப அதாவது மக்கள்கிட்ட இவங்க வந்து அம்பலமாயிடுவாங்க. விஜய் ஆட்சி இவங்கெல்லாம் கவுக்க உதவுனாங்கன்னா நாளைக்கு விஜய் விஸ்வரூபம் எடுத்து வருவார். 107 இல்லை 208 வருவார். அது மக்கள் வந்து தயாராக தான் இருக்காங்க. மக்கள் நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா, அவருக்கு முழு மெஜாரிட்டியை கொடுத்துருக்கணும். அதுக்கு தாவேகா கட்சியும் ஒரு காரணம்னு வச்சுங்களேன். அவங்க முழுமையாக பிரச்சாரம் எந்த இடத்துலையுமே பண்ணலை. அதுக்கு பல காரணங்கள். அதே போல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாதாரண ஆட்கள்லாம் போட்டாங்க. பணபலம் இந்த தேர்தலில் முழுசாக முறியடிச்சுதுன்னு விஜய் சொல்கிறார். நான் அதை ஏற்றுக்கல. அது பணபலம் முறியடிக்கப்பட்டிருந்தால் செந்தில் பாலாஜி எப்படி கரூர்லேருந்து ஓடி கோயம்புத்தூர் தெற்கில் 5000 ரூபாய் ஓட்டு கொடுத்து ஜெயிச்சிட்டாரு? நேரு எப்படி ஜெயிச்சாரு? சேகர் பாபு, உதயநிதி எப்படி ஜெயிச்சாங்க? அதனால் வந்துங்க பணபலம் சில இடங்களில் வேலை செஞ்சு இருக்குது. அதை வந்து நம்ம, ஆனால் இவருக்கு என்ன தன்னந்தனியாக நின்னார். இவங்கெல்லாம் 20 பேர் வச்சுக்கின்னு சண்டைக்கு போட்டார் ஸ்டாலின். அந்த வகையில் இந்த வெற்றி பிரம்மாண்டமானது. எம்ஜிஆரையே மிஞ்சிய வெற்றி தான். பட் ஆனால் அவருக்கு தனிப்பெரும்பான்மை மக்கள் கொடுக்கவில்லை என்பதும் ஒரு ஃபேக்ட் தானே. அதனால தானே அவர் ஹேஸ் டு, அதாவது ரொம்ப பேலன்ஸாக இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இந்நேரம் அவர் படு பயங்கரமாக வேலை செஞ்சிருப்பார். அவருடைய வேகத்தை குறைக்கிறதே அவருக்கு இல்லாத மெஜாரிட்டி தான் நான் நினைக்கிறேன்.